ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சுவைனி கிச்சனில் பார்க்க போகிறது வடை மோர் குழம்பு. தேவையான பொருட்கள்: அரை கப்பு தயிர் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பெரிய சைஸில் 2 பீஸு, 3 பச்சை மிளகாய், 1 வெங்காயம், பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ வடைக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். நான் ஒரு 400 கிராம் பருப்பு எடுத்து, கடலை பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, 5 பூண்டு பல், சின்ன துண்டு இஞ்சி எடுத்துருக்கேன், பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், தேவையான அளவு எண்ணெய், உப்பு சேர்த்து நம்ம பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். விவர்ஸ், நான் பாருங்கள் வடைக்கு பருப்பு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். பருப்பு அரைச்சி எடுத்துக்கோங்க, நைஸாக பண்ணிடாதீங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், உப்பு, பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெருங்காயம்லாம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் அது டைஜஸ்ட் ஆகணுங்க. ஓகே, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் வடைக்கு ரெடி பண்ணிட்டேன். ப்ளஸ் நான் மோர் குழம்பு மசாலாவுக்கு என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். தேங்காய், ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பச்சை மிளகாய், ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா, துவரம்பருப்பு, அரிசி, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மோர் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறீங்க, தயிரை நல்லா பீட் பண்ணி விட்டுட்டு மசாலாவை இதோட மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. விவர்ஸ் பாருங்கள், நான் தயிரையும் நம்மளோட மசாலாவையும் சேர்த்து கலந்து வச்சுட்டேன். விவர்ஸ், நம்ம வடை போட எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. வடையை போட்டு எடுத்துடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, மோர் குழம்புக்கு வடை மாதிரி தட்டி போட போகிறதில்ல, சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட போகிறேன். அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு வடை மாதிரி போட்டு எடுத்துப்பேன். அவ்வளோதான், குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. நீங்கள் இது ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா மோர் குழம்புல போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா குழம்பு செய்யணும். இது ஃபஸ்ட்டு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. விவர்ஸ் பாருங்கள், நம்மளோட வடை ரெடியாகி வருது குழம்புக்கு. சில பேருக்கு இந்த ஆயிலெலாம் போட்டு குழம்புல போட பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுங்க இன்க்ரீடியன்ட்ஸை கம்மி பண்ணிக்கிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு நீங்கள் பருப்பு உருண்டை மோர் குழம்பு செஞ்சுக்கலாம். இப்படி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். விவர்ஸ், நல்லா வடை வெந்து ரெடி ஆகிடுச்சு. கலர்லாம் மாறி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் வடை தட்டி போட்டுக்கோங்க சைட் டிஷ்க்கு. விவர்ஸ், மோர் குழம்புக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. காஞ்ச மிளகாய் நான் 2 தான் போட்டிருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. கருவேப்பிலை, வெங்காயம், பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கி வரட்டும், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ரிவர்ஸ், வெங்காயம் வதங்கிடுச்சு. மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் தாராளமாகவே போடுங்க, அப்போ தான் கலர் நல்லா இருக்கும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ஏன்னா அந்த சூடோடு நம்ம தயிரை கொண்டு போய் ஊற்றக்கூடாது, திரிஞ்சிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பண்ணி வச்சிருந்த மிக்சரை ஊற்றி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போது சால்ட்டு போட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இப்போ வைங்க, ஏன்னா அது டக்குன்னு கொதிச்சா மோர் குழம்பு வீணாக போயிடும்.
மீடியம் ஃப்ளேம் வச்சு லைட்டாக பபிள்ஸ் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. திக்னஸ் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்க போதும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்க்கலாம். வியூவர்ஸ் பாருங்கள், நம்மளோட மோர் குழம்பு லைட்டாக பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நம்மளோட மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த வடையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். சர்வ் பண்ணும்போது ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபியான வடை மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இனிதே சமைத்திடுவோம், இன்பமாய் பகிர்ந்துடுவோம். சுவையினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோடய வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.